அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள வாழ்வியல் கணிதம் சதவீதத்தின் பயன்பாடுகள் பார்ட் 1. சதவீதம். சதவீதம் என்பது நூற்றுக்கு எவ்வளவு மதிப்பு என்பதை குறிக்கும். உதாரணம், 2% என்பது 100ல் 2 பங்கு என்பதை குறிக்கும். அதாவது 2% = 2/100 ஆகும். எடுத்துக்காட்டு 4.1. 600இன் x% என்பது ரூபாய் 450 எனில் x-இன் மதிப்பை காண்க. தீர்வு: 600இன் x% = 450. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. x × x% என்பது x/100 ஆகும். Therefore, 600 × x/100 = 450. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 600 × x/100. சுருக்கும் பொழுது ஒரு 0க்கு ஒரு 0 அடித்துக் கொள்ளலாம், ஒரு 0க்கு ஒரு 0 அடித்துக் கொள்ளலாம். மீதம் இருப்பது 6. Therefore, 6 × x = 450. இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பு x, வேண்டிய மதிப்பு x ஆகும். எனவே 6ஐ வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது நமக்கு பெருக்கலாக இருப்பது வகுத்தலாக வரும். Therefore, x = 450/6. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 1 6 7 42, மீதி 3 30, 5 30. Therefore, 75. x = 75. நமக்கு தேவையான x-இன் மதிப்பு 75 ஆகும். எடுத்துக்காட்டு 4.3. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 567 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. தீர்வு: மொத்த மதிப்பெண்களை x என்க. இங்கு x-இன் 80% = 576 என கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை x × 80/100 = 576 என எழுதலாம். அதாவது x 80% = 80/100. எனவே x-இன் 80% = x × 80/100. Therefore, x = 576 × 100/80 ஆகும். இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 444 × 5. 444 × 5. இதை பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 720. Therefore, x = 720. தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் = 720 ஆகும். சதவீதம். ஃபார்முலா 1. a என்ற அளவை கொண்டு தொடங்கி அந்த அளவை x% அதிகரித்தால் நாம் பெறும் அதிகரித்த அளவானது, அதாவது ஒரு மதிப்பிலிருந்து x% அதிகரிக்கும் பொழுது அதிகரித்த அளவானது increase I = 1 + x/100 × a. I = 1 + x/100 × a. ஃபார்முலா 2. a என்ற அளவை கொண்டு தொடங்கி அந்த அளவை x% குறைத்தால் நாம் பெறும் குறைந்த அளவானது, அதாவது இதற்கு முன் பார்த்தது அதிகரித்தால், இப்பொழுது பார்ப்பது குறைந்தால். குறைந்த அளவு decrease = 1 - x/100 × a. d = 1 - x/100 × a. அதிகரித்த அளவு பிளஸ் ஆகவும் குறைந்த அளவு மைனஸ் ஆகவும் வரும். எடுத்துக்காட்டு 4.2. ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. தீர்வு: அந்த எண் x என்க. x - 25 x/100 = 120 என
கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 25% குறைந்தால் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே x மைனஸ் 25x/100 × 120. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது 100x மைனஸ் 25x/100 என கிடைக்கும். அதாவது x/1 மைனஸ் 25x/100 என இருக்கிறது. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது 100 இந்த பக்கமும் 1 25ஆலும் பெருக்க வேண்டும். எனவே 100x மைனஸ் 25x/100 = 120. 100xல் 25x கழித்தால் நமக்கு கிடைப்பது 75x/100 = 120. இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பு x. எனவே 75/100ஐ வலப்புறம் கொண்டு வர வேண்டும். வலப்புறம் கொண்டு வரும் பொழுது நமக்கு கிடைப்பது 100/75. அதாவது x = 120 × 100/75. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 160 ஆகும். எனவே அந்த எண் 160. மாற்றுமுறை சூத்திரத்தை பயன்படுத்துதல். குறைந்த அளவு என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே d = 1 - x/100 × a என கிடைக்கும். d = குறைந்த அளவு 120. அப்போ 120 = 1 - x என்பது 25%. எனவே 25/100 × a. 120 இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100 - 25/100. 100லிருந்து 25ஐ கழிக்கும் பொழுது கிடைப்பது 75. therefore 75/100 × a. நமக்கு இப்பொழுது தேவையான மதிப்பு a ஆகும். என இடப்பக்கம் கொண்டு வர வேண்டும். இடப்பக்கம் கொண்டு வந்தால் a = 120 × 100/75 என கிடைக்கும். இதை சுருக்கும் பொழுது நாம் பெறுவது 160. எனவே a-இன் மதிப்பு 160 ஆகும். எடுத்துக்காட்டு 4.4. 25% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க. தீர்வு: 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை x என்க. தற்பொழுது உயர்ந்துள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அதிகரித்தால் நமக்கு கிடைப்பது பிளஸ். therefore x plus 20/100 × x = 96. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100x plus 20x/100 = 96. 120x/100 அதாவது 100x plus 20x இரண்டை கூட்டினால் 120x/100 × 96. நமக்கு இப்பொழுது தேவையான மதிப்பானது x. எனவே x-ஐ இடது பக்கம் வைத்துக்கொண்டு 120/100ஐ வலப்பக்கம் கொண்டு வர வேண்டும். வலப்பக்கம் வரும் பொழுது தலைகீழாக வரும். அதாவது 100/120ஆக வரும். therefore x = 96 × 100/120. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 80. 0க்கு 0ஐ அடித்துக் கொள்ளலாம். 10ல் 5 2கள் உள்ளது. 12ல் 6 2கள் உள்ளது. எனவே 6 1 6 1 6 3 6 36. அப்போ 16 × 5 80. x = 80. மாற்றுமுறை சூத்திரத்தை பயன்படுத்துதல். அதிகரித்த அளவு I = 1 + x/100 × a. அதிகரித்த அளவு நம்ம கணிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது 96 = 1 + x ஆனது அதிகரித்த அளவு 20/100 × a. 96 = 100. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது 100 + 20/100 என கிடைக்கும். எனவே 100 + 20/100 × a. 96 = 120/100 × a. இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பானது a. எனவே 120/100ஐ இடது பக்கம் கொண்டு வர வேண்டும். இடது பக்கம் கொண்டு வரும் பொழுது நமக்கு கிடைப்பது 100/120. therefore a = 96 × 100/120. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 80 ஆகும்.
எனவே நமக்கு தேவையான அதிகரித்த அளவானது, அதாவது 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை 80 ஆகும். எடுத்துக்காட்டு 4.5. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்ட பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. அதாவது ஒருவருடைய வருமானம் முதலில் 10% அதிகரிக்கப்படுகிறது, பிறகு அதிகரிக்கப்பட்ட வருமானத்திலிருந்து 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது என கேட்டிருக்காங்க. ஸோ தீர்வு, ஒரு நபரின் வருமானம் எக்ஸ் என்க. நமக்கு வருமானம் என்னன்னு தெரியாது, அதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 10% உயர்வுக்கு பின் வருமானம், உயர்வுன்னு கேட்டாவே நம்ம ப்ளஸில் தான் எழுதுவோம். அதனால் 10% உயர்வுக்கு பின் வருமானம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10/100 இன்ட்டு எக்ஸ், அதாவது 10% உயர்த்தப்படுகிறது, அதனால் 10/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 10x/100ன்னு இருக்குது. இங்கே வெறும் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100x + 10x/100. இது ரெண்டும் கூட்டினா நமக்கு கிடைப்பது 110. ஸோ 110x/100. இதை சுருக்கும் பொழுது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடித்து விடலாம். அப்போ மேலே தொகுதியில் 11xம் பகுதியில் 10ம் இருக்கும். அப்போ 11x/10. இப்போ நம்ம 10% உயர்வு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 10% குறைக்கப்படுகிறது. இப்போ 10% குறைக்கப்பட்ட பின் வருமானம் ஈக்குவல் டு குறைப்பு அப்படின்னு கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸில் குறிக்கணும். அப்போ மைனஸ் 11x/10 மைனஸ் 10/10 இன்ட்டு 11x/10, அதாவது 10% குறைக்கப்படுகிறது. 11x/10 மைனஸ் இது ரெண்டை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு 10 10க்கு 10ஐ அடித்து விடலாம். மேலே 11x இருக்குது. அப்போ 11x/100, 11x/10 மைனஸ் 11x/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது பகுதியில் 10 100 உள்ளது. எனவே மிச்சமாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100. கீழே முதல் எண்ணில் உள்ள 10ஐ 10ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு 100 கிடைக்கும். எனவே தொகுதியிலும் 10ஆல் பெருக்க வேண்டும். தேர்ஃபோர் 110x மைனஸ் 11x/100 ஈக்குவல் டு 110xல் 11xஐ கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 99x. 99x/100. தேர்ஃபோர் வருமானத்தில் ஏற்படும் நிகர மாற்றம் ஈக்குவல் டு, வருமானத்தில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா எக்ஸு அப்படிங்கிற வருமானத்தில் இருந்து நமக்கு அதிகரித்து பின் குறைக்கப்பட்ட பின் வரக்கூடிய வருமானம் 99x/100. எனவே அதை கழிக்க வேண்டும். எக்ஸ் மைனஸ் 99x/100. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100x மைனஸ் 99x/100. தேர்ஃபோர் 100xல் 99xஐ கழித்தால் நமக்கு கிடைப்பது x/100. தேர்ஃபோர் நிகர மாற்றத்தின் சதவீதம் ஈக்குவல் டு x/100 x இன்ட்டு 100%. அதாவது சதவீதம் கேட்குறாங்க, அப்போ 100ஆல் பெருக்கிறோம். அப்போ x/100 x இன்ட்டு 100%. இதை சுருக்கும் பொழுது ஒரு வகுத்தலில் தொகுதியில் ஒரு பின்னம் வரும் பொழுது அந்த பின்னத்தில் உள்ள பகுதி கீழே பெருக்கலாக வரும். எனவே x/x இன்ட்டு 100 இன்ட்டு 100%. இதை சுருக்கும் பொழுது 100க்கு 100 அடித்து விடலாம், எக்ஸுக்கு எக்ஸை அடித்து விடலாம். அப்போ நமக்கு கிடைப்பது 1x 1%. ஆகவே அந்த நபரின் வருமானம் 1% குறைந்துள்ளது. மாற்று முறை இப்போ நம்ம பார்த்தது சாதாரண முறை. அதுக்கடுத்து ஃபார்முலாவை பயன்படுத்தி எவ்வாறு செய்வது என பார்ப்போம். மாற்றுமுறை சூத்திரத்தை பயன்படுத்துதல். ஒரு நபரின் வருமானம் 100 என்க, அதாவது ரூபாய் 100ன்னு எடுத்துக்கிறோம்.
10% உயர்வுக்கு பின் அவருடைய வருமானம் 100லிருந்து எவ்வளவு அதிகரிக்கப்படுகிறது? அப்போ அதிகரிக்கப்படுகிறதுனா கூட்டல் ஃபார்முலா வரும். அப்போ 100 + 100 × 10/100, 100க்கு 100 அடித்து விடலாம். அப்போ இருப்பது 10. அப்போ 100 + 10 மட்டும் இருக்குது. இப்போ 100 + 10, இது ரெண்டை கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது 110. இப்பொழுது 10% குறைக்கப்பட்ட பின் வருமானம். குறைக்கப்பட்ட பின் வருமானம்னா மைனஸ் ஃபார்முலா. அப்போ 110 - 110 × 10/100. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை எடுத்து விடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை எடுத்து விடலாம். அப்போ நமக்கு கிடைப்பது 11. இங்கே 110 இருக்குது. அப்போ 110 - 11 கழிக்கும் பொழுது 99 கிடைக்கும். 99. அப்போ 10% குறைக்கப்பட்ட பின் கிடைக்கக்கூடிய வருமானம் 99. Therefore, வருமானத்தில் ஏற்படும் நிகர மாற்றம் = 100 - அதாவது மொத்தமாக 100ன்னு எடுத்துக்கிற வருமானம். அப்போ 100 - 99 = 1. Therefore, நிகர மாற்றத்தின் சதவீதம், சதவீதம்னா 100ஆல் பெருக்கணும். இப்போ சதவீதம் 100க்கு 1 × 100%. 100க்கு 100 எடுத்து விடலாம். அப்போ நமக்கு கிடைப்பது 1%. ஆகவே அந்த நபரின் வருமானம் 1% குறைந்துள்ளது. ஸோ ஃபார்முலாவை பயன்படுத்தி செய்வது மிகவும் எளிது என உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக தெரிகிறதோ அதில் பயிற்சிகள் அதிகம் செய்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற தலைப்பின் கீழ் 5 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 5 கணக்குகளை தற்போது பார்க்க இருக்கிறோம். முதல் கணக்கு, எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஸ் ஆகும். எக்ஸின் 30% அப்படிங்கிறது 150 என கொடுத்திருக்கிறார்கள். அப்போது எக்ஸுடைய மதிப்பு எதுவாக இருந்தால், என்ன நம்பராக இருந்தால் 30% என்பது 150ஆக கிடைக்கும் என்பதை நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். தீர்வு: எக்ஸின் 30% = 150. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பு. இதை எக்ஸ் × 30/100 என எழுதலாம். எனவே எக்ஸ் × 30/100 = 150. இப்பொழுது நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு. 30/100 தேவையில்லை. எனவே இதை வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது 30/100 என்பது 100/30ஆக மாறும். x = 150 × 100/30. இப்பொழுது இதை சுருக்க வேண்டும். சுருக்கும் பொழுது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அழைத்து விடலாம். 1 3 5 15 5. அப்போ 5 × 100, அதாவது x = 5 × 100 என கிடைக்கும். Therefore x = 500. இப்போ நமக்கு தேவையான எக்ஸின் மதிப்பு 500 ஆகும். எக்ஸின் மதிப்பு 500. இரண்டாவது கணக்கு, 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஸ் சதவீதம் ஆகும். தீர்வு: 1 மணி நேரம் = 60 நிமிடங்கள். அதாவது 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் நிமிடங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மணியை முதலில் நிமிடங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் என்பது 60 நிமிடங்கள். அப்போ 60ல் x% = 2. அதாவது 1 மணி நேரத்தில் டேஸ் சதவீதம் = 2 நிமிடங்கள் என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே அதை 60ல் x% = 2 என எழுதலாம். Therefore x × 60 × x/100 = 2. இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பு x. எனவே 60/100ஐ வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது 100/60 என வரும். Therefore x = 2 × 100/60. இதை அளிக்கும் போது நமக்கு கிடைப்பது 0வுக்கு 0வை அடித்து விடலாம். 4 2 3 6. அப்போ 10/3. x = 10/3. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது
எக்ஸ் ஈக்குவல் டு 3/1/3 அதாவது 10ஐ 3ஆல் அடிக்கும்போது 1 3 3 9 3 மீதம் இருப்பது 1 1/3. இதே போன்று கலப்பினத்தில் எழுதலாம் அல்லது 3.3333 என முடிவில்லாமல் அந்த நம்பர் சென்று கொண்டே இருக்கும். அப்போ இதற்கான ஆன்சர் 3 1/3 அல்லது 3.3333 அப் டு. மூன்றாவது கணக்கு எக்ஸின் x சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும். அதாவது ஒரு எண்ணின் x சதவீதம் 25 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த எண் யாது? தீர்வு எக்ஸின் x சதவீதம் ஈக்குவல் டு 25. therefore x into x/100 ஈக்குவல் டு 25. x பெருக்கிக் கொள்ளலாம். x into x x² ஈக்குவல் டு 25. 100 நமக்கு தேவையில்லை. எனவே இங்கு பகுதியில் இருப்பது வலதுபுறம் செல்லும்போது தொகுதியாக மாறும். therefore x² ஈக்குவல் டு 25 into 100. இப்பொழுது இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்க வேண்டும். அதாவது நமக்கு தேவையான மதிப்பு x. எனவே x² வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது நமக்கு x கிடைக்கும். எனவே இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்க வேண்டும். x² உடைய வர்க்கமூலம் x. x ஈக்குவல் டு 25ஐ வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 5. அதாவது 25ஐ 5 into 5 என எழுதலாம். அப்ப 2 5க்கு 1 5. அதே போன்று 100ஐ 10 into 10 என எழுதலாம். 2 10க்கு 1 10. அப்ப x ஈக்குவல் டு 5 into 100. therefore x ஈக்குவல் டு 50. அப்ப நமக்கு தேவையான x இன் மதிப்பு 50 ஆகும். அதாவது நமக்கு தேவையான x என்பது 50 ஆகும். நான்காவது கணக்கு ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் டேஷ் ஆகும். அதாவது ஒரு பள்ளியில் மொத்த மாணவர்கள் 1400 பேர் இருக்கிறாங்க. அதுல 420 பேர் மாணவிகள். இப்ப மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய சதவீதத்தில். தீர்வு மாணவர்களின் எண்ணிக்கை பிளஸ் மாணவிகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 1400. அதாவது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களையும் மாணவிகளையும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைப்பது 1400. therefore மாணவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு மாணவர்களின் எண்ணிக்கை பிளஸ் மாணவிகளின் எண்ணிக்கை 420 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப மாணவர்களின் எண்ணிக்கை பிளஸ் 420 ஈக்குவல் டு 1400. therefore நமக்கு தேவையான மாணவர்களின் எண்ணிக்கை 420ஐ வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது இங்கே பிளஸ் ஆக இருப்பது இங்கு வரும் பொழுது மைனஸ் ஆக வரும். அப்போ 1400 மைனஸ் 420. மாணவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 1400ல 420 போனால் 980. இப்ப ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை 980. அப்ப மாணவர்களின் சதவீதம் ஈக்குவல் டு நம்ம கணக்குல என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாணவர்களின் சதவீதம். மொத்த மாணவர்கள் கண்டுபிடிச்சாச்சு 980ன்னு. அது மொத்த மாணவர்கள் எத்தனை சதவீதமாக இருக்கும் என கேட்டிருக்கிறாங்க. அப்ப மாணவர்களின் சதவீதம் ஈக்குவல் டு மாணவர்களின் எண்ணிக்கை டிவைட் பை மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை இன்ட்டு 100. அப்ப மாணவர்களின் எண்ணிக்கை 980 டிவைட் பை 1400 இன்ட்டு 100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 98/14 இன்ட்டு 10. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 70% ஆகும். therefore மாணவர்களின் சதவீதம் ஈக்குவல் டு 70%. 5 0.5252 என்பது டேஷ் சதவீதம் ஆகும். அதாவது இந்த தசம எண் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தீர்வு x சதவீதம் ஈக்குவல் டு 0.5252. இது கணக்கில் கொடுக்கப்பட்டு இருப்பது.
அப்போ எக்ஸ் சதவீதத்தை வந்து எக்ஸ் பை 100ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் 0.5252. இப்பொழுது நமக்கு எக்ஸ் தேவை, 100 நமக்கு தேவையில்லை. எனவே அதை வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது தொகுதியில் உள்ள மதிப்பாக, அதாவது பகுதியில் இருப்பது தொகுதியில் உள்ள மதிப்பாக மாறும். therefore x equal to 0.5252 into 100. இதை பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 52.52. அதாவது x equal to 52.52. 0.5252 என்பது 52.52% ஆகும். 2. பின்வரும் ஒவ்வொரு அடிக்கோடிட்ட பகுதியையும் சதவீதத்தில் குறிப்பிடவும். அதாவது அடிக்கோடிட்ட பகுதி என்ற பகுதியின் கீழ் 5 கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 5 கணக்குகளுக்கான விடையினை தற்போது பார்க்க இருக்கிறோம். முதலாவது கணக்கு, இனிப்பு ரொட்டியின் ஒரு பகுதியானது குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு இனிப்பு ரொட்டியை வந்து கட் பண்ணி அதில் ஒரு பகுதியை வந்து குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. அப்போ வழங்கப்பட்ட பகுதியானது எத்தனை சதவீதம் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு, ஒரு பகுதியானது 2ல் 1 பங்கு ஆகும். அதாவது ஒரு கேட்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது 2ல் 1 பங்கு ஆகும். 2ல் 1 பங்கு என்பது 2ல் 1 பங்கு சதவீதம். therefore 2ல் 1 பங்கு சதவீதம் ஈக்குவல் டு 1/2 into 100. ஓர் 2 2 I2 10 மீதி 0க்கு 0. அப்போ 50% ஆகும். அதாவது இனிப்பு ரொட்டியின் ஒரு பகுதியானது 50% ஆகும். 2. ஒரு போட்டியில் அபர்ணா 10க்கு 7.5 புள்ளிகள் பெற்றாள். அதாவது ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில் அபர்ணா அப்படிங்கிற மாணவி 10க்கு 7.5 புள்ளிகள் பெற்றிருக்கிறாள். அப்பொழுது அபர்ணா பெற்ற புள்ளிகளின் சதவீதத்தில் அபர்ணா பெற்றது எவ்வளவு என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு, 10ல் 7.5, அதாவது 10ல் 7.5% என்பது என்ன என கேட்கப்பட்டுள்ளது. அப்போ ஈக்குவல் டு 7.5/10% ஈக்குவல் டு 7.5/10 into 100. அப்போ 0க்கு 0 அடித்து விடலாம். 7.5 into 10 இரண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 75%. அதாவது 10க்கு 7.5 என்பது 75% ஆகும். மூன்றாவது கணக்கு, சிலையானது தூய வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சிலை வந்து தூய வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப அந்த தூய வெள்ளி என்பது எத்தனை சதவீதம் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு, இங்கே சிலையானது தூய வெள்ளியினால் ஆனது. எனவே 100க்கு 100 பங்கு. அதாவது தூய வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவே நமக்கு வந்து 100க்கு 100% தூய்மையான வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ளது. அப்போ அந்த சிலை வந்து 100க்கு 100% வெள்ளியினால் ஆனது என பொருள்படும். எனவே 100க்கு 100 பங்கு என எடுத்துக்கொள்ள வேண்டும். 100க்கு 100% ஈக்குவல் டு 100/100 into 100 ஈக்குவல் டு, இதை அடிக்கும் பொழுது ஒரு 0 2 0க்கு 2 0வை அடித்து விடலாம். 100 into 1 100, 100%. நான்காவது கணக்கு, 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர். அதாவது ஒரு விளையாட்டு போட்டி பள்ளியில் வைக்கிறாங்க. அந்த விளையாட்டு போட்டியில் வந்து இருக்கக்கூடிய 50 மாணவர்கள் 48 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அந்த கலந்துகிட்ட 48 பேர் என்பது எத்தனை சதவீதம் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு, இங்கு 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டில் கலந்து கொண்டனர். எனவே 50ல் 48 பேர். therefore 48/50% ஈக்குவல் டு 48/50 into 100. இதை சுருக்கும் பொழுது ஒரு 0க்கு ஒரு 0வை அடித்து விடலாம். 4 5 5 2 5 10. அப்போ 48 into 2
48 இன்ட்டு 2. தேர்ஃபோர் 96%. ஐந்தாவது கணக்கு, 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்பட்டனர். அதாவது ஒரு நேர்முக தேர்வு நடைபெறுகிறது. அதில் 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்ட 3 பேரில் 2 பேர் தேர்வு பெற்றுள்ளனர். எனவே 2 பேர் என்பது எத்தனை சதவீதம் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு: இங்கு 3 நபர்களில் 2 நபர்கள் என்பது 3இல் 2 பங்கு ஆகும். எனவே 2/3 நபர்கள், அதாவது 3இல் 2 பங்கு. Therefore 2/3% equal to 2/3 into 100. இதை 2ஐயும் 100ஐயும் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது, அதாவது தொகுதியில் உள்ள எண்களை பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 200. Therefore 200/3. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 4 3 அரைமூன் 18, மீதி 2 6 60, அரைமூன் 18, மீதி 2 2 3இல் அடங்காது. அப்போ புள்ளி 20 6 6 6 என வரும். அதாவது 63 66 2/3 அல்லது 66.666 என முடிவிடாமல் வரும். நமக்கு கலப்பு பின்னமாக 66 2/3 என எழுதிக் கொள்ளலாம். 200இல் 66 மூன்றுகள் உள்ளது, மீதம் 2 இருக்கும். எனவே 2ஐ தொகுதியிலும் 3ஐ பகுதியிலும் போட்டு நாம் கலப்பு பின்னமாக எழுத வேண்டும். தற்போது நமக்கு கிடைப்பது 66 2/3%. மூன்றாவது கணக்கு, 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும். தீர்வு: அந்த எண்ணை எக்ஸ் என்க. அதாவது நமக்கு தேவையான எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸின் 32% ஈக்குவல் டு 48. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது எந்த எண்ணில் 32% 48 ஆகும். அப்போ எக்ஸின் 32% என்பது 48 ஆகும். இப்போ எக்ஸ் இன்ட்டு 32/100 ஈக்குவல் டு 48. இப்போ நமக்கு தேவையானது எக்ஸினுடைய மதிப்பு ஆகும். எனவே 32/100ஐ வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது நமக்கு 100/32 மாறும். Therefore x equal to 48 into 100/32. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது, அதாவது 32 பகுதியில் உள்ளது 2ஆல் அடிக்கலாம், 100ஐ 2ஆல் அடிக்கலாம். இதே போன்று சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 150 ஆகும். நமக்கு தேவையான எண் 150. Therefore 150 என்ற எண்ணின் 32% ஆனது 48 ஆகும். நாலாவது கணக்கு, 400இன் 30% மதிப்பின் 25% என்ன? அதாவது 400 என்ற எண்ணின் 30% கண்டுபிடித்த பின்பு அதிலிருந்து 25% என்ன என கேட்கப்பட்டுள்ளது. எனவே நாம் முதலில் 30% கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்த மதிப்பிற்கு 25% கண்டுபிடிக்க வேண்டும். அது எவ்வாறு என்று இப்பொழுது பார்ப்போம். தீர்வு: முதலாவது 400இல் 30%. 400இன் 30% ஈக்குவல் டு 400 இன்ட்டு 30/100. இதை சுருக்கும் பொழுது 0க்கு 0வை அடித்து விடலாம், 0க்கு இந்த 0வை அடித்து விடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 40 × 3 அல்லது 2 0க்கு 2 0வை அடித்து விடலாம். அப்போ நமக்கு கிடைப்பது 4 × 30 120. அப்போ 400இன் 30% என்பது 120 ஆகும். இரண்டாவது, 120இன் 25% என்ன? அதாவது நம்ம 30% கண்டுபிடித்த பின்பு 25% கண்டுபிடிக்க வேண்டும். நம்ம 30% 120 என கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது 25% கண்டுபிடித்தால் போதுமானது. அப்போ 120இன் 25% ஈக்குவல் டு 120 × 25/100.
இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது, அதாவது ஓர் ஜீரோ 6 12 I2 10 ஓர் 5 5 I5 25. அப்போ நமக்கு கிடைப்பது 6 × 5 6 × 5 30. Therefore 400-இன் 30% மதிப்பின் 25% 30 ஆகும். நமக்கு தேவையான மதிப்பு 30 ஆகும். ஐந்தாவது கணக்கு, ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்திற்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. அதாவது 3 லட்சத்துக்கு ஒரு மகிழுந்து வாங்கி, கார் வாங்கி, அதை வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு விற்கிறாங்க. அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிறப்ப எவ்வளவு விலை குறைப்பு சதவீதம் கிடைத்தது என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு, விலை குறைப்பு தொகை ஈக்குவல் அசல் விலை மைனஸ் விற்ற விலை. அதாவது எவ்வளவு குறைந்து விற்றிருக்கிறான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதற்கு சதவீதம் கண்டுபிடித்தால் நமக்கு தேவையான விலை குறைப்பு சதவீதம் கிடைத்துவிடும். அப்போ நமக்கு விற்ற எவ்வளவு குறைந்த விலை என்று கண்டுபிடிப்பதற்கு அசல் விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்க வேண்டும். அப்போ விலை குறைப்பு தொகை ஈக்குவல் அசல் விலை மைனஸ் விற்ற விலை. அசல் விலை 3 லட்சம் மைனஸ் விற்ற விலை 2 லட்சம், 3 லட்சம் மைனஸ் 2 லட்சம் ஈக்குவல் 1 லட்சம். விலை குறைப்பு சதவீதம் ஈக்குவல் விலை குறைப்பு தொகை டிவைடட் பை அசல் விலை இன்ட்டு 100. அப்போ நமக்கு தெரியும் விலை குறைப்பு தொகை என்பது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 1 லட்சம். அப்போ 1 லட்சம் டிவைடட் பை அசல் விலை 3 லட்சம். இப்போ 1 லட்சம் டிவைடட் பை 3 லட்சம் இன்ட்டு 100. ஒரு ஜீரோ எல்லா ஜீரோவும் அடித்து விட்டால் நமக்கு கிடைப்பது 1/3 இன்ட்டு 100. அப்போ இதை வகுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது, அதாவது 100/3 வகுக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 33.3 அல்லது 33 1/3. அதாவது 10ல் 3 3கள் எழுத 3 9, மீதி 1 10, 3 9, மீதி 1.3. அப்போ 33.33 என்று சென்று கொண்டே இருக்கும். அல்லது 33 × 1/3 என்று எழுதலாம். Therefore மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் ஈக்குவல் 33 1/3 ஆகும். இதில் 33.3 என எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக 33.3333 என்று சென்று கொண்டே இருக்கும். அதன் காரணமாகவே நாம் கலப்பு எண்ணில் குறிக்கிறோம். ஆறாவது கணக்கு, ஓர் எண்ணின் 75%த்திற்கும் அதே எண்ணின் 60%த்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20%த்தை காண்க. தீர்வு, அதாவது ஓர் எண்ணின் 75%, அதே போன்று அதே எண்ணின் 60%, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதில் இருந்து அந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்ணில் இருந்து 20% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அந்த எண் எக்ஸ் என்க. முதலாவதாக 75%. எக்ஸின் 75% ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு 75/100. 75x டிவைடட் பை 100. அதே போன்று 60%. எக்ஸின் 60% ஈக்குவல் எக்ஸ் இன்ட்டு 60/100. அதாவது 60x டிவைடட் பை 100. இதை எதற்காக சுருக்கவில்லை என்றால், நாம் இரண்டு கணக்கையும் இடையே உள்ள விகிதம் கண்டுபிடிக்கும் பொழுது நாம் சுருக்காமல் செய்வது மிக எளிதாக இருக்கும். அதன் காரணமாகவே இந்த மதிப்பையும் இந்த மதிப்பையும் சுருக்காமல் அப்படியே வைத்துள்ளோம். இடையே உள்ள வித்தியாசம் என்றால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். எனவே 75x டிவைடட் பை 100 மைனஸ் 60x டிவைடட் பை 100 ஈக்குவல் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க கணக்கில் 82.5 என கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்ஃபோர் 82.5. இதை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது என்னவென்றால், பகுதியில் 100 இரண்டு எண்களிலும் பகுதியில் 100 உள்ளது. எனவே
100ஐ பொதுவாக எடுத்துக்கொண்டு மேலே உள்ள எண்ணிலிருந்து பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிக்க வேண்டும். therefore 75x minus 60x divided by 100 equal to 82.5. இதிலிருந்து இந்த எண்ணை கழிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 15x. therefore 15x divided by 100 equal to 82.5. இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பானது x ஆகும். எனவே 15/100 வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது நமக்கு 100/15 மாறும். therefore x equal to 82.5 into 100/15. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது, அதாவது பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெருக்கும் பொழுது 8250/15 கிடைக்கும். இதை சுருக்கும் பொழுது நமக்கு 550 கிடைக்கும். அதாவது 5ஆல் முதலில் சுருக்க வேண்டும், அதன் பின்பு 3ஆல் சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 550. therefore அந்த எண் x equal to 550. கணக்கில் கேட்கப்பட்டுள்ளது அந்த எண்ணின் 20%. எனவே 550 20%, 550 20% equal to 550 into 20/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 400 400 அடித்து விடலாம். 4 2 10. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 110 ஆகும். therefore தேவையான மதிப்பு 110 ஆகும். ஏழாவது கணக்கு, ஓர் எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. தீர்வு, அந்த எண் x என்க. இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே கணக்கில் பிளஸ் குறி பயன்படுத்த வேண்டும். therefore x plus 18/100 x equal to 236. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது x plus 18/100 x equal to 236. இதை சுருக்கும் பொழுது குறுக்கு பெருக்கல் மூலம் சுருக்கிக் கொள்ளலாம். எனவே 100x plus 18x divided by 100 equal to 236. இது ரெண்டை கூட்டும் பொழுது 118x divided by 100 equal to 236. இப்போ நமக்கு x தான் தேவை. எனவே இந்த மதிப்பை வலது பக்கம் கொண்டு வர வேண்டும். வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது தலைகீழாக வரும், அதாவது 100/118 வரும். இப்போ x equal to 236 into 100/118. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 200. therefore தேவையான எண் 200 ஆகும். அதே கணக்கிற்கு சூத்திரத்தை பயன்படுத்தியும் நாம் விடையை கண்டுபிடிக்கலாம். எனவே அதற்கான வழிமுறைகளை இப்பொழுது பார்க்கலாம். மாற்று முறை சூத்திரத்தை பயன்படுத்துதல். அதிகரித்த அளவு I equal to 1 plus x/100 into a. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இப்பொழுது பார்க்கலாம். I என்பது அதிகரித்த அளவு. அதிகரித்த அளவு 236 என கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 236 equal to 1 plus x என்பது அதிகரித்த அளவு 18%. அப்போ சதவீத அளவு 18/100 இன்ட்டு a என்பது நமக்கு தேவையான எண். இப்போ இன்ட்டு a 236 equal to, இதை குறுக்கு பெருக்கல் மூலம் சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100 plus 18/100 இன்ட்டு a 118/100. இப்போ 236 equal to 118/100 இன்ட்டு a. நமக்கு தேவையான மதிப்பு a ஆகும். எனவே 118/100 இடது பக்கம் கொண்டு வரலாம். இடது பக்கம் கொண்டு வரும் பொழுது 100/118 வரும். therefore a equal to 236 into 100/118. இது ரெண்டை பெருக்கிக் கொண்டால் 23,600/118. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 200 ஆகும்.
2ஆல் சுருக்கினால் நமக்கு 200 கிடைக்கும். எனவே தேவையான எண் 200 ஆகும். 8வது கணக்கு, ஓர் எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. தீர்வு: அந்த எண் x என்க. x மைனஸ் 20% 100 80. இது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லது குறைந்தால் என்ற மதிப்பு வரும்பொழுது நாம் மைனஸில் செய்ய வேண்டும். எனவே x மைனஸ் 20x/100 80. இதை குறுக்கு பெருக்கல் மூலம் சுருக்கும் பொழுது 100x மைனஸ் 20x/100 80 என கிடைக்கும். 100லிருந்து 20 கழிக்கும் பொழுது 80 கிடைக்கும். therefore 80x/100 80. நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே x-ஐ வைத்துக்கொண்டு 80/100 வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது 100/80 வரும். therefore x 80 × 100/80. இதை சுருக்கும் பொழுது ஓர் 80 ஓர் 80 மீதி இருப்பது 100. x 100. therefore தேவையான எண் 100 ஆகும். மாற்றுமுறை என்பது சூத்திரத்தை பயன்படுத்துதல். குறைந்த அளவு டிக்ரீஸ் d 1 மைனஸ் x/100 × a. குறைந்த அளவு 80 என கொடுக்கப்பட்டுள்ளது. 80 1 மைனஸ் x என்பது குறைந்த சதவீதம். அப்போ 20/100 × a. 80 80/100 × a. அதாவது குறுக்கு பெருக்கல் மூலம் பெருக்கும் பொழுது 100 மைனஸ் 20/100 என கிடைக்கும். 100லிருந்து 20 கழிக்கும் பொழுது 80. 80/100. நமக்கு தேவையான மதிப்பு a. எனவே 80/100 இடதுபுறம் கொண்டு வர வேண்டும். a 80 × 100/80. இதை சுருக்கும் பொழுது 80க்கு 80 அடித்து விடலாம். மீதி இருப்பது 100. a 100. therefore தேவையான எண் 100 ஆகும். நன்றி. 9வது கணக்கு, ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. தீர்வு: அந்த எண் x என்க. 25% உயர்வுக்கு பின் ஏற்பட்ட மாற்றம் x plus 25/100 × x 100x plus 25x/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 25x/100. குறுக்கு பெருக்கல் மூலம் பெருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100x plus 25x/100 125x/100. 20% குறைக்கப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றம். அதாவது 25% குறைக்கப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றம் 25% அதிகரிக்கப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றம் 125x/100. அதிலிருந்து 20% குறைக்கப்படுகிறது. எனவே அதிலிருந்து 20% குறைக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 125x/100 மைனஸ் 20/100 × 125x/100. therefore 125x/100 மைனஸ் இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 25x/100 125x மைனஸ் 25x/100 100x/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 100க்கு 100 அடித்து விடலாம் x. therefore வருமானத்தில் ஏற்படும் நிகர மாற்றம். அதாவது வருமானத்தில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்றால் ஆரம்பத்தில் இருந்த மதிப்பு x, தற்பொழுது கிடைத்துள்ள மதிப்பும் x. எனவே அதிலிருந்து ஆரம்ப மதிப்பிலிருந்து தற்பொழுது கிடைத்த மதிப்பை கழிக்கும் பொழுது x minus x = 0. therefore அந்த எண்ணில் எந்த சதவீத மாற்றமும் ஏற்படவில்லை. 0 வந்து விட்டதால் நமக்கு எந்த மாற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை. 25% அதிகரிக்கப்பட்ட பின் 20% குறைக்கப்படுகிறது. அப்படி குறைக்கும் பொழுதும் நமக்கு சதவீதத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மாற்று முறை: அந்த எண்
100 எண்க. நம்ம அந்த எண்ணை வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டு சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம். சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது ப்ளஸ்ஸாக அதிகரிக்கும் பொழுது ப்ளஸ் மதிப்பிலும் குறையும் பொழுது மைனஸ் மதிப்பிலும் குறிப்போம். 25% உயர்வுக்கு பின் ஏற்பட்ட மாற்றம் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 100 × 25/100 ஈக்குவல் டு, இதை சுருக்கும் பொழுது 100க்கு 100 அடித்து விடலாம், மீதி இருப்பது 25. therefore 100 + 25 ஈக்குவல் டு 125. இப்போது 20% குறைக்கப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றம். இது 25% அதிகரிக்கப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றம். இப்பொழுது 20% குறைக்கப்படுகிறது. இப்பொழுது ஏற்படும் மாற்றம் 125 மைனஸ் 125 × 20/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 25. therefore 125 மைனஸ் 25 100. அந்த எண்ணில் ஏற்பட்ட நிகர மாற்றம் முதலில் எடுத்த எண் 100, தற்போது கிடைத்திருப்பது 100. எனவே 100 மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. therefore நிகர மாற்றத்தின் சதவீதம் ஈக்குவல் டு 0/100 × 100% ஈக்குவல் டு 0%. 0 என கிடைக்கும். 0வை எதால் பெருக்கினாலும் 0 என கிடைக்கும். எனவே 0%. 0 என கிடைத்துள்ளதால் அந்த எண்ணில் எந்த சதவீத மாற்றமும் ஏற்படவில்லை என தெளிவாக புரிகிறது. therefore அந்த எண்ணில் எந்த சதவீத மாற்றமும் ஏற்படவில்லை. 10வது கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய மாணவர்களை விகிதத்தில் 5 பங்கும் மாணவர்களும் 3 பங்கு மாணவிகளும் இருப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று தேர்ச்சி பெறாதவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய மாணவர்களில் 16% தேர்ச்சி பெறவில்லை எனவும் 8% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வைத்து நாம் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க வேண்டும். தீர்வு: பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் 3 விகிதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மொத்தம் 8. மொத்த மாணவர்கள் 5:3 = 8 என எடுத்துக்கொள்ள வேண்டும். தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தேர்ச்சி பெறாத மாணவர்கள்னா 16% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மொத்த பங்கு 5. எனவே 8இல் 5 பங்கு உள்ள மாணவர்களில் 16% பேர் தேர்ச்சி பெறவில்லை. therefore 5/8 × 16%. 5/8 × 16% ஈக்குவல் டு 5/8 × 16/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 1/10 ஆகும். தேர்ச்சி பெறாத மாணவிகள். இப்பொழுது மாணவர்கள், அதாவது பாய்ஸ் உடைய தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கண்டுபிடித்தோம். இப்பொழுது மாணவிகள் கண்டுபிடிக்க வேண்டும். மாணவிகள்னு எடுத்துட்டோம்னா 3 விகிதத்தில் 3 என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே 8இல் 3 பங்கு இன்ட்டு 8% மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை. எனவே 8%. 3/8 × 3% ஈக்குவல் டு 3/8 × 8/100 ஈக்குவல் டு, இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 8க்கு 8 அடித்து விடலாம், 3/100 ஆகும். மொத்தம் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் ஈக்குவல் டு மொத்தம் மாணவர்கள் 1/10 பங்கும் பிளஸ் மாணவிகள் 3/100 பங்கும் தேர்ச்சி பெறவில்லை என கிடைத்துள்ளது. எனவே இரண்டையும் கூட்டும் பொழுது மொத்தம் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் நமக்கு கிடைக்கும். therefore 1/10 + 3/100. இதை குறுக்கு பெருக்கல் மூலம் சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 10 + 3/100. அதாவது முதல் எண்ணில் உள்ள 10உடன் 10ஐ பெருக்கும் பொழுது நமக்கு 100 கிடைக்கும். எனவே 10ஆலும் அதே போன்று மேலுள்ள 1ஐயும் 10ஆலும் பெருக்க வேண்டும். எனவே 10 + 3/100. இதை சுருக்கும் பொழுது 13/100 என கிடைக்கும். மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள்
மொத்த மாணவர்களிலிருந்து தேர்ச்சி பெறாத மாணவர்கள் கழித்தால் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கிடைத்துவிடும். எனவே மொத்த மாணவர்கள் 100/100 என எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே 100ல் 100 பங்கு மாணவர்கள் மொத்த மாணவர்கள். அதிலிருந்து தேர்ச்சி பெறாத 13 பங்கு உள்ள மாணவர்களை கழிக்க வேண்டும். 100/100 மைனஸ் 13/100. 100க்கு 100ஐ பொதுவாக எடுத்துக்கொண்டு மேலே 100 மைனஸ் 13 என கிடைக்கும். 100 மைனஸ் 13/100. இதை சுருக்கும் பொழுது 87/100 என கிடைக்கும். அப்ப மொத்தம் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 87/100. அப்ப மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 87/100. அப்ப தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கண்டுபிடிக்க வேண்டும். மாணவர்களின் சதவீதம் தேவை. அதை கண்டுபிடிக்கும் பொழுது 100ஆல் பெருக்க வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சதவீதம் = 87/100 × 100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 87%. Therefore, தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சதவீதம் 87%. கொள்குறி வகை வினாக்கள். கொள்குறி வகை வினாக்கள் என்ற தலைப்பின் கீழ் 5 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 5 கணக்குகளுக்கான விடைகளை தற்போது பார்க்க இருக்கிறோம். 11. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமமாகும். அதாவது 250 லிட்டரோட 12% கண்டுபிடிக்கும் மதிப்பும் 150 லிட்டரோட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கான மதிப்பும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட சதவீதம் எவ்வளவு? 10%, 15%, 20%, 30% என கொடுக்கப்பட்டுள்ளது. தீர்வு கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது. 250 × 12% = 150 × நமக்கு தெரியாத மதிப்பு x. x சதவீதம். 250 × 12% = 150 × x சதவீதம். 250 × 12% என்பது 12/100 = 150 × x/100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடித்து விடலாம். அப்போ நமக்கு கிடைப்பது 25 × 12/10 = ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்து விட்டால் 15 × x/10 கிடைக்கும். இப்பொழுது நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே 15/10 இடதுபுறம் கொண்டு வர வேண்டும். இடதுபுறம் கொண்டு வரும் பொழுது 10/15 வரும். Therefore, x = 25 × 12/10 × 10/15. இதை சுருக்கும் பொழுது 10க்கு 10 அடித்து விடலாம். 3/5 அதாவது 3×5 5 × 5 25. அப்போ 5 ஒவ்வொரு 3 நாம் 3 12. மீதம் இருப்பது 5 × 4 = 20%. நமக்கு தேவையான மதிப்பு E 20% ஆகும். விடை E 20%. 12. ஒரு பள்ளி தேர்தலில் A, B மற்றும் C ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245 மற்றும் 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் டேஸ் ஆகும். அதாவது ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. அந்த தேர்தலில் 3 பேர் போட்டிடுறாங்க. அவங்க பெற்ற வாக்குகள் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வெற்றியாளர் அதாவது வெற்றி பெற்றவர் எத்தனை வாக்கு சதவீதம் பெற்றிருப்பார் என கேட்டிருக்கிறாங்க. வெற்றி பெற்றவர் அதிக வாக்குகள் பெற்றவரே வெற்றி பெற்றவர் ஆவார். எனவே இதில் அதிக வாக்குகள் பெற்றவர் 245. அந்த 245 என்பது மொத்த வாக்குகளில் எத்தனை சதவீதம் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு மொத்த வாக்குகள் = 3 பேரும் பெற்ற வாக்குகளை கூட்டினா மொத்த வாக்குகள் கிடைத்துவிடும். 153 + 245 + 102 = 500. வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள் அதாவது அதிக வாக்குகள் பெற்றவர் 245. அதாவது வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகள் 245. இப்போ வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்கு சதவீதம்
500ல் 245%. 245/500 × 100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 49%. அதாவது 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை அடித்து விடலாம். 4×5 4×5 20, 4 மீதி 5, 5×5 20, 9×5 45, 49%. விடை ஆ 49%. வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்கு சதவீதம் 49%. 13 10,025% மதிப்பின் 15% என்பது டேஸ் ஆகும். அதாவது 10,000ல் 25% கண்டுபிடித்து விட்டு பின்பு அந்த 25%ல் 15% என்பது டேஸ் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ தீர்வு முதலில் 10,000ன் 25% கண்டுபிடிக்க வேண்டும். 10,000ன் 25% 10,000 × 25/100. இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு ஜீரோ, 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோவை அடித்து விடலாம். 100 × 25 = 2500. இரண்டாவது 2500ன் 15% = 2500 × 15/100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடித்து விடலாம். 25 × 15 இருக்கும்பொழுது 375. Therefore 10,000ன் 25% மதிப்பின் 15% = 375 ஆகும். நமக்கு தேவையான மதிப்பு ஆ 375. 14 ஓர் எண்ணின் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஸ் ஆகும். அதாவது ஒரு எண்ணிலேருந்து 60% கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச மதிப்பிலிருந்து 60 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குங்கிறாங்க? 60 கிடைக்குங்கிறாங்க. அப்போ எந்த எண்ணிலிருந்து 60% கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது. தீர்வு அந்த எண் எக்ஸ் என்க. x × 60%. அதாவது x × 60% - 60 = 60. அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் x × 60/100 - 60 = 60%. 60. இந்த 60 நமக்கு தேவையில்லை. எனவே வலது பக்கம் கொண்டு வரும் பொழுது -60 +60 வரும். Therefore 60x/100 = 60 + 60. 60x/100 = 120. நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே 60/100ஐ வலதுபுறம் கொண்டு வர வேண்டும். வலதுபுறம் கொண்டு வரும் பொழுது 100/60 வரும். இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோ, 4 6 2 6 12. அப்போ 2 × 100. Therefore x = 200. தேவையான எண் 200 ஆகும். அதாவது 200ன் 60%லிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும். Therefore விடை E 200. 15வது கணக்கு 48ன் 48% x ன் 64% எனில் x ன் மதிப்பு டேஸ் ஆகும். இதற்கு முன் பார்த்த கணக்கை போன்றுதான் இதுவும். ஃபஸ்ட்டு 48 அதில் இருக்கக்கூடிய 48% கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இது எதுக்கு சமம்னா 64%, அதாவது x உடைய 64%க்கு சமமாக இருக்குது. தீர்வு 48ன் 48% x ன் 64%. அப்போ 48 × 48% என்பது 48/100 = x × 64/100. நமக்கு தேவையான மதிப்பு x ஆகும். எனவே 64/100ஐ இடதுபுறம் கொண்டு வர வேண்டும். இடதுபுறம் கொண்டு வரும் பொழுது 100/64 வரும். Therefore x = 48 × 48/100 × 100/64. 100க்கு 100 அடித்து விடலாம். இதை சுருக்கும் பொழுது நமக்கு கிடைப்பது 3 × 12. அது 100க்கு 100 அடித்து விடலாம்.
அடுத்ததாக 4ஆல் அடிக்க வேண்டும். 12 4 48, 1 4 மீதி 2 24, 6 24, 4 16 16, 3 16 48. therefore 3 × 12 x = 36. இது 2 பெருக்கும்போது நமக்கு கிடைப்பது 36. therefore தேவையான எண் 36 ஆகும். விடை E 36, அதாவது விடை E 36 ஆகும்.